என் பேர் வந்து காசிநாதன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கருமாத்தூர் போஸ்ட்டு காப்பூசாரிப்பட்டி. காலேஜ் முடிஞ்சோடனே ஒரு வருஷம் வீட்டில் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் ஏதாவது முழுசான்னு இல்லை, சும்மா சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னென்னா, என் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரியும். கான்வெகேஷன் அன்றைக்கி நான் அந்த ஃபோட்டோ வாங்கி எங்கள் வீட்டில் வந்து செவுத்தில் மாட்டணும் அப்படின்ற ஆசை. காலேஜில் 2 பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்கில் எங்களுக்கு கான்வெகேஷன் நடக்குது, இன்னொரு பில்டிங்கில் பார்த்தா குரூப் 1 எக்ஸாம். எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுது, நீ பரிசை கூட எழுத நம்மடா, போடா போய் வாங்கிட்டு வாடா, அவன் வீட்டில் வச்சு மாட்டிக்கிருண்டா. எங்கள் அப்பா தான் சொன்னார், இங்கே வாடா, நீ இப்போ போய் குரூப் 1 போய் எழுதிட்டு வா, இப்போ என்ன இதை இன்னொரு நாளைக்கு கூட போய் வாங்கிடுவான். நீ குரூப் 1 எழுதிட்டு குரூப் 1 படிச்சுட்டு வரப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதை ஃப்ரேம் போட்டு மாட்டுவோம்டா, நீ மாட்டுற அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லு, என்னடா நீ மட்டும் இதை மாட்டி வச்சுருக்க, அதை சொல்கிறா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து சொன்னார். அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் இன்ன வரைக்கும். ஒரு நாளைக்காச்சும் இல்லை, ஒரு நாள் அந்த செவுத்தில் வாங்கி மாட்டியே விட்டுறணும் அப்படின்னு முடிவாயிருச்சு. சரி, ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல உள்ளே போய்க்கிடணும் அப்படின்னு போனதில் முடிவு எடுத்துகிட்டு குரூப் 4 எழுதினேன். சார் அதுக்கு முன்னாடி நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுவார். அப்போ வந்து சார்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சார் இது படிக்கணுமா, நீங்கள் என்ன எல்லாமே எல்லா வருஷம் படிக்க சொல்கிறீங்க, இது படிக்கணுமா அது படிக்கணுமான்னு இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்குறப்ப சார் ஒரே வார்த்தை தான் சொன்னார், படித்தா உங்களுக்கு நல்லது, படிக்கலையா உங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு ஆஸ்பிரண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா அவன் பாஸ் பண்ணிட்டு அவன் வாட்டு போயிடுவான், நீங்கள் வாட்டு உட்காருங்க. அன்னை வரையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், வேறு எவன்ட்டு யாருமே கேட்கவே இல்லை. இது படிக்கணுமா படிக்கக்கூடாது, அவ்வளோதான். புக்கை பார்க்க வேண்டியதான், அம்மாடி எடுத்து உட்காந்து படிக்க வேண்டியதான். டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரே ஒரு திருக்குறள் மட்டும், தந்தை மகர் காற்றும் உதவி அவையில் முந்தி இருப்ப செயல். எங்கள் அப்பா வந்து இப்படி என்னை வந்து அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முந்தி இருக்க வச்சுட்டாரு. நான் வந்து என்னன்னா, இவனோட அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா.